ஹீரோயின் வீட்டுக்கிட்ட அந்த நெய்பர்ஹுட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க அம்மா வந்து வெளிய வருவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரிப்போர்ட்டர் வெளிய வருவாரா, வெளிய வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. நான் தூக்கிட்டு வரேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு நீ இங்கே தான் இருக்கியானதும், ஆமா நான் இந்த ஏரியால தான் புதுசா ஷிஃப்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் சொல்லுவாரு. ஓ நல்ல பையனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் கொண்டு போய் அந்த பாக்ஸ் வச்சுட்டு போகிறப்ப அங்கே தான் வந்து ஹீரோனோட அம்மா வந்துருப்பாங்களா. யார் இந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் பேசுவாங்க. ஏதோ புதுசாக நெய்பர்ஹுட்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காண்டி, என் பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட அம்மா சொல்லுவாங்க. சூப்பராக இருக்காண்டியா அப்படின்னு ஒன்று, பேசாமல் என் பொண்ணுக்கு நான் அந்த பையனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா சொல்கிறாங்க. ஏய் பார்த்தாலும் என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு, என்ன உன் பொண்ணுக்கு பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோன் அம்மா சொல்லுவாங்க. சரி விடுடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லை, அவங்க வந்து ஒரு பார்க்கில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பார்க்கில் பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு வந்து விளையாடிட்டு இருக்கு. உடனே என்ன ஏதோ ஏதோ தேடிட்டு இருக்கு. ஓகேவா, என்ன தேடிட்டு இருக்கு அப்படின்னு, இங்கேயா, இங்கே வந்து க்ராப் ஃபீல்டு தான் தேடிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு ஒரு ஸ்பார்க் வந்து ஸ்கையில் தெரிஞ்சது, கண்டிப்பாக ஏலியன் தான் வந்திருக்கும் அப்படின்னு. வா உனக்கு இவ்வளோ தெரியுமா, எனக்கும் ஏலியன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ நாலேஜாக இருக்கேன் இந்த சின்ன வயசுல அப்படின்னு. தெரியாதவங்க கூட நான் பேச மாட்டேன் போங்க அப்படிக்கா அப்படின்வாங்க. நான் தெரியாதவெல்லாம் இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லு அப்படின்னு. நானும் தேடுறேன். நீங்களும் ஒன்று தேட வேணாம், நீங்கள் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான், ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசக்கூடாது எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம அந்த குட்டி பொண்ணுக்கு டெம்டிங்காக இருக்குமா. சரின்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் புரியுது. அதனால வந்து ஒரு சாக்லேட் ஆஃபர் பண்ணாங்க, இந்தா அப்படின்ட்டு. இல்லை வேணாம், ஸ்ட்ரேஞ்சர் கிட்டலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, எங்கள் அப்பா சொல்லிருக்காங்க. நான் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்ல, பரவாயில்ல சாப்பிடு, நான் ஒன்றும் கடத்திட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வாங்கவே வாங்காது. நீங்கள் போகிறீங்களா இல்லையா, எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் போலீஸ் கால் பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நம்ம டயல் பண்ணோம். உடனே நம்ம ஃப்ரெண்டு இல்லடி விடு விடு விடு, நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணுறேன், என்ன மாதிரி ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி, அது வந்து எப்படின்னா எதனா எமர்ஜென்சினா நாங்கள் வருவோம், ஒரு லைட் வச்ச வண்டியிலன்னு சொல்லிட்டு அந்த லைட்டெல்லாம் இமிடேட் பண்ணி காமிப்பாங்க. அப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்லுவோம், ஓ பேராமெடிக்கா அப்படின்னு. வா உனக்கு இவ்வளோ தெரியுமா, நீ பயங்கர ப்ரில்லியண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அந்த குட்டி பொண்ணை பார்த்து. இங்கே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அவர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, சாப்பிடாம கூட ஒர்க் பண்ணுறாரு. இது பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நீ சாப்பிடாம ஒர்க் பண்ணிட்டு இருக்க, போய் அந்த கம்பெனிக்காக போது, எதுக்கு, எனக்கு ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவர் அப்போ கூட நீ போ சாப்பிட, நான் வரமாட்டேன்னு ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். அப்போ வந்து ஹீரோயின் வேறு வழி இல்லாமல், அவங்க ஒன்றும் கம்பெனி செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க வேறு கம்பெனி, சும்மா வந்து ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. நீ அதனால் பயங்கரமாக எஃபோர்ட் போடணும்லாம் அவசியம் இல்லை, அவங்களுக்கு கண் தொடப்புக்காக பேசிக்காக எதனா ஒன்று ரெடி பண்ணி அனுப்பு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவார், அவங்க என்னை செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் ஒர்க்கில் வந்து நான் 100% கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இந்த ப்ராஜெக்ட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவேன் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லுவார். ஹீரோன் வந்து கடுப்பாயிட்டு அப்படின்வாங்க. உடனே ஹீரோ சொல்லுவார், சரி இந்த விஷயத்தை வந்து என் கோவர்க்கர்ட்ட சொல்லாத, வந்து ஏன் அப்படின்னு. இல்லை அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான், நீ சொல்கிறது கேட்டால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஸோ சொல்லாத அப்படின்வாங்க. உடனே என்னமோ அப்படி சொல்லிட்டு ஹீரோன் கோச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தம்பி தான் காட்டுறாங்க. அவன் வந்து வழக்கம் போல் ஜிம்மில் ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்து ஒரு பொண்ணு சூப்பராக வருது. அந்த பொண்ணை பார்த்துட்டு அழகாக இருக்காளே, அது யாருன்னா வந்து நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதில்ல அந்த பொண்ணு, கோவர்க்கர், ஹீரோ மேலே க்ரஷ் இருக்கு அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்துட்டு போய் பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, யாராயும் தேவையில்லாமல் வந்து பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ஜிம்மோட ஓனர் வந்துட்டு தள்ளி போடான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு, வாங்க லேடிஸ்லாம் அங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ திரும்பி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் காட்டுறாங்க. அவங்க ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு லாலிபாப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டரும் வந்து திருப்பி அதே லாலிபாப்புக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான் பிடிச்சிட்டு. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இந்த ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும், இந்த ஃப்ளேவர் எனக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குன்னு, நான் தான் இப்போ இந்த நெய்பர்ஹுட் வந்துட்டு, இனிமேல் எனக்காகவும் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் சண்டை போடுவார். மாறி மாறி சண்டை போட்டு நீ என்ன வேணும்னு பண்ணுறியான்ற மாதிரி அடிச்சுப்பாங்க. அப்போ அந்த கடைக்கார பொண்ணு வந்து ஒரு டப்பா நிறைய அதே ஃப்ளேவர் சாக்லேட் எடுத்து வந்து இருந்தாங்க அடிச்சுக்காங்க, இது இருந்து எடுத்துக்கோங்கன்னு. இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும். அப்புறம் டக்குன்னு கை எடுத்துட்டு வேற ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ கிரேப் கம்பெனியோட மீட்டிங் இருக்கும் போல இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த கோவர்க்கர் எல்லாரும் கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க. அங்கே போயிட்டு வந்து மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கிரேப் கம்பெனியோட ஆட்கள்லாம் வருவாங்க. அந்த நேரம் வந்து ஒருத்தன் வருவான், கொரியன் தான் இருப்பான், பட் அவன் யூஎஸ்ல செட்டில் ஆனவன் போல். அவன் வந்துட்டு ஓ நீயா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஃபேஸே மாறிடும். அவன் பேர் கிறிஸ் போல் ஏதோ அவங்களுக்கு. அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் ஃபேஸ் மாறிடும். இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணுவார். அப்போ மீட்டிங் நடக்கும்போது நம்ம ஹீரோயின் பாசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க கிரேப் கம்பெனியில் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு டீம் போல். அப்போ வந்து நிறைய ஒர்க் இருக்கும், அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. அப்போ மிச்சம் இருக்க கோவர்க்கர்லாம் சொல்லுவாங்க ஹீரோயின் கூட இருக்கவங்கலாம், இல்லை வேணாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, இதை விட்டுட்டு நம்ம வேறு ப்ராஜெக்ட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் வந்து அப்போ கூட இல்லை இன்னும் ஒர்க்காக நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு, இல்லை எங்களுக்குலாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. சரி அப்போ நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ கூட வந்து அந்த கிறிஷ் அந்த பையன் தான் இருப்பான். அந்த ஆள் வந்து சொல்லுவார், எனக்கும் ஒர்க் இருக்குது, ஆனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தலையை தடவி கொடுத்துட்டு, நீங்கள் எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பீங்க, நீ இருக்கனால தான் என் டீமுக்கே பெருமைன்ற மாதிரி கொஞ்சம் அவங்க மோட்டிவேட்டடாக பேசுவாங்க. உடனே அவங்களும் சரி பரவாயில்ல உன் ஒர்க்கும் சேர்த்து நானே பண்ணுறேன்ற மாதிரி பேசிடுவாங்க போல இருக்கு.
இப்போ வெளிய பார்த்தா காஃபெட்டேரியால வந்து அந்த கிறிஷ் பையன் வந்து அவங்க இருக்க கோவொர்க்கர்கிட்ட ஆக்சுவலி இவங்க யார்கிட்டயுமே ஒர்க் இல்ல. ஓகேவா? எல்லாருமே வந்து ஏதோ பப்புக்கு இந்த மாரி தான் போறாங்க வீக்கெண்ட்ன்றனால. இதெல்லாம் பத்தி பேசிட்டு நல்ல வேளை அவ தலையில ஒர்க்க கட்டிட்டான். அப்படி சொல்லிட்டு அப்ப அந்த கிறிஷ் சொல்றான், அவள லைட்டா வந்து என்கரேஜ் பண்ற மாரி பேசினாலே போதும். தலைய தட்டி குடுத்து உடனே நம்ம என்ன வேலை செஞ்சு செய்ய சொன்னாலும் லூசு மாரி பாப்பா. சரியான முட்டாள் அவ அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு கேட்டுருவாங்க. ஹீரோன்னு கேட்டோனே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு, டீம்மேட்டுன்னு ஹெல்ப் பண்ணா நம்மள பத்தி இவ்ளோ தப்பா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் எதுவும் பேசாம அங்கேயே நின்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் போவாங்க. போறப்போ வந்து கிறிஷும் பார்த்துருவாரு. ஆக்சுவலி ஹீரோயின் இதெல்லாம் கேட்டாங்கன்னு கிறிஷ்க்கும் தெரியும். ஆனா அவன் அத கூட கண்டுக்காம எதுவுமே நடக்காத மாரி போவான். இதெல்லாம் வந்து ஹீரோ நீங்க நெனச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு சுத்தமா முடியவே முடியாம தண்ணிலாம் தெரியாம தள்ளி விட்டுருவாங்க. அப்போ எல்லாரும் சரி நீங்க ஓகே தானே ஓகே தானே கேட்குறப்ப இல்ல இல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு ஏந்திருப்பாங்க. அப்போ கூட ஏந்திரிக்க முடியாம கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் ஹீரோ ஓடி வந்து என்னாச்சுன்னு இல்லை இல்லை நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிறிஷும் சரி மீட்டிங் நிப்பாட்டிருப்போம் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படி சொல்லுவார். உடனே இந்த மீட்டிங் ஸ்டாப் ஆயிருக்கும். அப்போ ஹீரோயின் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வந்திருக்கும்போது அந்த கிறிஷில் கிரிப் கம்பெனியோட ஆள் அவர் வந்து நின்றுட்டுருப்பார். நின்றுட்டு வந்து சொல்லுவார், ஐயோ நான் உன்னை இங்கே பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆன்சர் பண்ணாங்க நானும் தான் அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து சரி நீ என்ன இங்கே பண்ணுறன்னு நான் இங்கே தான் இப்போ ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும் கிரிப் கம்பெனி வந்து வேறு ஒருத்தவங்க தான் ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறீங்கன்ட்டு, அதனால இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நடிச்சு இவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னா உனக்கு அப்படின்னு, சும்மா நடிக்காத அப்படின்னு பண்ணி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட வந்து நீ பேசுறத நான் கேட்டுட்டேன் யூஎஸ்ல, அது உனக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே வந்து இவரும் அப்படியா, ஆனால் வந்து நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா, எனக்கு கிரீப் கம்பெனியில் கிடச்ச ஒரு ஜீனி நீ, நான் என்ன ஒர்க் சொன்னாலும் நீ அவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணி முடிச்சிருவேன், நான் நிஜமாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு வந்து ஹீரோயின் தலையை தடவி கொடுக்க வருவா. ஆனால் அதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து செம்மையை அடிக்க போயிடுவான். பயங்கரமாக அங்கே ஃபைட் நடக்கும். அப்போ வந்து ஹீரோயின் தான் தடுத்து அடிக்காதன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துவாங்க. அப்போது வந்து அந்த கிருஷ்ணன் வந்து கத்துவான், ஓ என்னையுமே கை வச்சிட்டிங்கல்ல, ஒரு அஃபிஷியல் மீட்டிங்காக வந்திருக்கும் என் மேலே கை வச்சிட்டிங்க, இதுக்கு பற்றி நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு உடனே உங்கள் லைஃபே போயிடும், நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தானே அப்படி சொல்லிட்டு அந்த கிறிஷ் வந்து மிரட்டுவான். அப்போ வந்து ஹீரோன்னு சொல்லுவாங்க, நான் அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் ஆகிடுறேன், நான் வந்து இங்கே இப்போ எம்ப்ளாயே கிடையாது, அதனால் நான் என்னோட மிஸ்டேக்லாம் இவங்ககிட்ட நீ காட்டாத, அவங்க ஒர்க்கில் கரெக்டாக தானே இருக்காங்க, அதனால் நீ அவங்களை பனிஷ் பண்ணாத அப்படின்னும் போது உடனே அவன் சொல்லுவான், உனக்கு இங்கிலீஷ் இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ்ன்னு முன்னாடி ஆட் பண்ணுவோம், நீ ப்ளீஸ் சொல்லி கேளு, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிறிஷ் சொல்லுவான். அதுக்கு வந்து ஹீரோயினும் வந்து ப்ளீஸ் சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, பட் அவங்க வரவே வராது ப்ளீஸ் சொல்லுவே, அவ்வளோதான் அப்படி ப்ளீஸ் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ளீஸ் சொல்லுவேன் நினச்சியாடான்ற மாதிரி மூஞ்சிலே ஒரு குத்து விடுவாங்க. ஹீரோலாம் ஷாக் ஆயிடுவார், என்னடா நம்ம அடிப்புன்னு பார்த்தா இவ அடிச்சிட்டான்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும். செம்மையாக அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு நீ பண்ண வேலைக்கு தான் இதெல்லாம், அதோட நான் வந்து இப்போ இவங்க கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது, நான் வந்து குவிட் பண்ணிட்டேன், அதனால் நான் இப்போ அடிக்கிறதெல்லாம் வந்து எனக்காக மட்டும்தான் அடிக்கிறேன், என்னை நீ பாஸ்ட்டில் மோசமாக நடத்தினால அதுக்கும் சேர்த்து அடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அடிச்சுட்டு போவாங்க. அப்போ ஹீரோயின் கோச்சில் வெளியே நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நில்லுன்னும் போது, இல்லை எனக்கு கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து ஹீரோயினுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு பார்க்கில் போய் உட்காருவாங்க. அவங்க ஹீல் போட்டிருப்பாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவர் வந்து ஒரு செப்பல் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதை பொறுத்து அப்பா கூடுறா என்னால் முடியல ஹீல் போட்டு நடக்குன்னு சொல்லிட்டு அந்த செப்பலை மாற்றிட்டு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் கிரீப் விட்டு நான் வெளியே வந்ததுக்கு காரணமே இவங்க எல்லாரும் தான், இவங்க எல்லாரால தான் என் வேலை போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, என்னால் தான் என் வேலை போயிடுச்சு, நான் தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லை, இவங்க எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் தான் இருந்திருக்கேன், அதே மாதிரி இவங்களோட ஒர்க்கெல்லாம் நானே தலையில் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டேன், நான் தான் இந்த மாதிரி முட்டாளாக இருந்திருக்கேன், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணணுன்றதும் உன்னை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன், ஏன்னா நீ ஆர்கிடெக்ட் ஒர்க் ரிலேட்டடாக பண்ணும்போது வந்து உன்னோட 100% கொடுத்துருக்க, இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்கே ஒரு லாக் அண்ட் கீ போட்டு இருக்குல்ல, அந்த வாங்கி வச்சுட்டு சரி சொல்லு கிறிஸை பற்றி என்னெல்லாம் எழுதணும்னு சொல்லு, அவனுக்கு என்னெல்லாம் கெட்டது நடக்கணும்னு சொல்லு, அதெல்லாம் எழுதி வச்சு அப்படியே நடக்கும் அப்படின்வாங்க. ஒன்று என்ன பண்ணுற நீ அப்படின்னு, ஏன் உனக்கு அவன் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான் மறந்துட்டியா அப்படின்னும் போது சொல்கிறேன் கேளு, அவன் டீத் நல்லா இருக்கும், அவன் டீத்லாம் கொட்டி போகணும்னு எழுதிக்கும், அவன் மண்டையில் முடியெல்லாம் போயிடணும், இப்படி மாறி மாறி அவனுக்கு சாபம் விட்டு நிறைய எழுதுவாங்க இந்த லாக்கில், அது எழுதுனா நடக்கும்னு நம்பிக்கை போலாங்க, எழுதி அதில் மாட்டிடுவாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இப்போ வந்து ஹீரோக்கு ஒரு கால் வரும். என்னடான்னு பார்த்தா ஹீரோட கோவொர்க்கர் தான் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஹீரோவில் நம்ப முடியுது, என்ன சொல்கிற நிஜமாவே வா, ஆமாம் நிஜமாக தான் நம்ம ப்ராஜெக்ட் தான் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஹீரோ நம்ம பக்கத்தில் இருக்கா அப்படின்னு ஆமான்னொன்னே சரி ஹீரோயின்ட்ட அந்த விஷயத்த சொல்லிடு, கிறிஷ் வந்து கிரிப் கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு. அவ்வளோதான், செம்ம சந்தோஷமான ஹீரோக்கு. ஹீரோயின்ட்டு இது சொன்னதும் ஹீரோயின்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறப்போ அந்த ஹீரோவோட கோவொர்க்கர் இருக்கார்ல அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ஃபைட்லாம் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து அந்த கிறிஷ் வந்து அவர்கிட்ட கத்திட்டு இருப்பான் அந்த கோவொர்க்கர்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் கம்பெனி என்ன பண்ணுற பாருங்க, இந்த கம்பெனி இருந்தது தெரியாமாக்கிடுறேன், உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோட கோவொர்க்கர் சொல்லுவார், ஆக்சுவலி வந்து எனக்கு யூஸ்வலாக ஒரு பழக்கம் இருக்குது, இங்கே என்ன நடந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஒர்க் ரிலேட்டடாக, ஏன்னா அப்போ தான் வந்து கிளைண்ட்டோடைய
ரெக்குயர்மெண்ட் வந்து திருப்பி கேட்டு பார்த்து என்னால் ஒர்க் பண்ண முடியும்ட்டு. ஸோ இப்போ நீ பேசினது பண்ணது எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், இது அன்அஃபிஷியல் ஃபைலில் இதை வச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இல்லை இது அன்அஃபிஷியலாக இருந்தால் கூட நான் அனுப்புவேன் அப்படின்னு. யாருக்கு அனுப்புவேன் அப்படின்னு, க்ரீப்போட பிரசிடென்ட்டுக்கு தான் அப்படின்னு. உனக்கு எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஷ் கேட்பான். அப்போ வந்து ஆக்சுவலி க்ரீப்போட பிரசிடென்ட்டும் நானும் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஆன்லைனில். கண்டிப்பாக அவரும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி அஃபிஷியலான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசுறதில்ல. பட் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் வந்து இந்த ஆடியோ வந்து அவருக்கே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவ்வளோதான் கிறிஷ்க்கு செம்ம டென்ஷன் வரும். ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னும் போது, ஓ அப்படியா, உன்னோட பெரியவன் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச கற்றுக்கோ, யூஎஸ் போனதோ கொரியனோடைய கல்ச்சரே நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவர்க்கர் கேட்பாரு. உடனே அவரும் சாரின்ற மாதிரி ப்ளீஸ்ன்னு கேட்பாரு. உடனே நம்ம கோவர்க்கர் எஞ்சி டையெல்லாம் எப்படி போட்டிருக்க பாரு குழந்தை மாதிரி, இந்த ஒழுங்கா போடுன்னு அட்ஜஸ்ட்லாம் பண்ணி விட்டுட்டு, அவ்வளோதான் உன்னோட பிஹேவியரே சரி கிடையாது, கண்டிப்பாக உனக்கு க்ரீப் போட்டு தூக்கிடுவாங்க, நான் எல்லாத்தையும் பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சிட்டேன், அவரும் வந்து இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவர்க்கர் சொல்லுவார். அவ்வளோதான் இவனுக்கு ஒன்றுமே ஓடாது. இதெல்லாம் ஹீரோக்கு எடுத்து ரொம்ப சந்தோஷமாக கால் கட் பண்ணிடுவார். கட் பண்ணிட்டு வந்து ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து கிறிஷை வந்து க்ரீப் கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னும். இவங்க சந்தோஷம் தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவ்வளோதான். ஹீரோயின் சந்தோஷத்தில் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிடுவாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, ஹாப்பியாக ஒரு மாதிரி ஷாக்டாக நிற்பார். இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.